இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்சை நம்ம இந்தியா இங்கிலாந்து அணிக்கு எதிராக நாக்பூரில் விளையாண்டு முடிச்சிருக்காங்க. இப்படி இருக்க நம்ம இந்தியா ரன் சேசிங்கில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறப்ப சரியா 17வது ஓவரில் ரோஹித் சர்மா அவர் செய்ய இருந்த தவறு. ஆனால் உடனே அந்த இடத்துல இந்த மேட்ச்சில் கோலி அவர் விளையாடலை. ஆனாலுமே ஓடி வந்து ரோஹித் சர்மாவுக்கு கொடுத்த முக்கியமான அட்வைஸ், ஆட்டம் தலைகீழாக மாறி நம்ம இந்தியா இந்த ஆட்டத்தில் கடைசியாக இப்போ வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அந்த வகையில் இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சது இங்கிலாந்து கேப்டன் ஜாஷ் பட்லர். அவர் நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிற முடிவை எடுத்தாரு. நல்ல முடிவு தான். முதலாவது விக்கெட்டே நம்ம இந்தியா எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 75 ரன் 9 ஓவர்லேயே எடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கு அப்புறமா 75ல் ஒரு விக்கெட், 77லே 2 விக்கெட் அப்படின்னு போட்டுன்னு இங்கிலாந்து அணி முக்கியமான விக்கெட்டுகள் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இதுல ஜோ ரூட் 19, ஹாரி ப்ரூக் டக் அவுட்லயே அவுட் ஆயிட்டாரு. ஆனாலுமே ஜாஷ் பட்லர் நம்பிக்கை கொடுத்து அரை சதம் எடுத்து அவரும் 52 ரன்ல அவுட் ஆக, அடுத்ததா ஜேக்கப் அவர் ஒரு அரை சதம் அடிச்சாரு. அங்கேயே இங்கிலாந்து அணியின் பேட்டிங் மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அடுத்ததா வந்த லிவிங்ஸ்டன் 5, ரஷீத் ஒரு 8, கடைசி நேரத்தில் ஆர்ச்சர் ஒரு 21 ரன் எடுத்து கொடுத்ததால தடுமாறி எல்லா விக்கெட்டையுமே 248 ரன்களுக்கு இழந்துட்டாங்க. இன்னும் 2 ஓவர் மிச்சம் கூட இருந்துச்சு. நம்ம இந்திய அணி பக்கம் இன்னைக்கு டெபியூட் பண்ண ஹர்ஷித் ராணா 3 விக்கெட் எடுத்தாரு. ரவீந்திர ஜடேஜா அவரும் 3 விக்கெட் எடுத்தாங்க. ஸோ இப்படி இருக்க இந்த ரன்னை சேசிங் பண்ண வந்த நம்ம இந்திய அணி பக்கம் கோலி அவர் விளையாடாததால எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஓபனரா, அவர் கூட ரோஹித் சர்மா 2 பேருமே வந்தாங்க. ஜெய்ஸ்வால் 15 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. பின்னாடியே 2 ரன்னுக்கே இன்னைக்கு ரோஹித் சர்மா அவரும் அவுட் ஆயிட்டாரு. அடுத்ததா வந்த சுப்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர் 2 பேருமே 2 விக்கெட் போன பயமே இல்லாம கிடுகிடுன்னு நம்ம இந்திய அணியின் ஸ்கோரை ஓவருக்கு சுமார் 6-7 ரன் ரேட்டுக்கு கிடுகிடுன்னு உயர்த்தினாங்க. ஆனா ஸ்ரேயஸ் ஐயர் T20 ஃபார்மேட்ல விளையாண்டாரு. சிக்ஸர் எல்லாம் தொடர்ச்சியா பறக்க விட்டாரு. ஆனாலுமே 59 ரன்ல சரியா அந்த 17வது ஓவர்ல அவுட் ஆகி வெளியேறினாரு. ஸோ அப்ப அடுத்த பேட்ஸ்மேனா உள்ள வரப்போறது KL ராகுல் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே சற்றே எதிர்பார்க்காத விதமா அக்ஷர் பட்டேல் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அவர் திடீர்னு உள்ள வந்தாரு. ஆனா அதுக்கப்புறமாக தான் அங்க நடந்த கான்வர்சேஷனை நமக்கு ரீப்ளேல போட்டு காட்டினாங்க. அதாவது KL ராகுல் வர இருந்தாரு. கோலி பாத்தீங்கன்னா KL ராகுலை தடுத்துட்டு இல்ல லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷனுக்கு இறக்கி விடலாம், அது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு கோலி, ரோஹித், கம்பீர் 2 பேர்ட்டையுமே சொல்ல உடனே அக்ஷர் பட்டேல் அதுக்கப்புறமாக தான் அவர் புறப்பட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த தருணம் இந்த ஆட்டத்தை அப்படியே தலைகளாக மாத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2 பேருமே ஏறக்குறைய இன்னைக்கு மேட்சையே முடிச்சிட்டாங்க. அக்ஷர் பட்டேல் அவரும் அரை சதம் அடிச்சாரு. கில் இன்னைக்கு இந்தியா ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பிக் இன்னிங்ஸும் விளையாண்டிருக்காரு. ஸோ ஆக மொத்தம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் முக்கியமா கோலி வந்து KL ராகுலை தடுத்து நிறுத்தி அக்ஷர் பட்டேலை உள்ள அனுப்பினது மிகப்பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த இடத்துல கஷ்டமே படாம ரொம்ப ஒரு சுலபமான வெற்றியை நம்ம இந்தியா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்ல இங்கிலாந்து அணிக்கு எதிராக அடைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் T20 தொடர் தான் இழந்துட்டோம். இந்த ஓடிஐ தொடரையாவது ஜெயிக்கணும் அப்படின்னு முனைப்போட வந்த இங்கிலாந்து அணிக்கு இது ரொம்ப பெரிய ஒரு பேரிடியாக தான் பார்க்கப்படுது. ஸோ இந்த மேட்சை பத்தின உங்க கருத்து என்ன அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.